13 பண்ண மதகராஜா எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாட்டுக்கு பாட்டு, ஃபைட்டுக்கு ஃபைட்டு, காமெடி காமெடி, என்டர்டெய்னிங், ஃபுல் கிளாமர் அப்படி இருந்துச்சு ஒரு படம். ஆனால் 2025 ஃப்ரெஷ்ஷாக ஒரு கண்டென்ட்டை கொடுக்க முடியாமல் ரொம்ப திணறிட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வந்து எப்படியாவது கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. வடிவேல் சாரோடைய காமெடி வந்து டைமிங் ரொம்ப 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 மிஸ் ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. என்னடா பண்ணுறீங்கண்ணா? அந்த மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ் எதுவுமே இல்லை. ஒருவேளை நம்ம மியூஸ் டெம்ப்ளேட்டாக பார்த்து பார்த்து பழகிட்டோமா தெரில. எந்த காமெடியும் உண்மையிலேயே தயவுசெய்து சிரிக்கவே முடியல. எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. தேட்டர் செலிப்ரேஷன் இல்லை. செலிப்ரேஷன் காமெடி இல்லை. ஒன்றும் இல்லை. கண்டென்ட் இல்லை. எதுவுமே இல்லை. கலர்ஃபுல்லாக இருக்கிற சுந்தர் சார் பேட்டனுடைய அந்த கிளாமரு அது இது மிக்சிங் அதுவுமே இல்லை. ஒரே ஒரு ஹீரோயின் இன்டர்வல் பிளாக் பின்னாடி பார்த்தீங்கன்னா வாணி போஜன் வர்றாங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. வாணி போஜன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அருமையாக பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா காமெடியில் ஒரு கேங்கே இருக்காங்க. முனிஷ்காந்த் வந்து வேஸ்ட்டு நிறைய அந்த மாதிரி பக்ஸு ஓரளவு சுமாராக நடிச்சிருக்காப்புன்னு நினைக்கிறேன். மற்றபடி மியூசிக் வந்து சத்யா வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. சாங்ஸ் கூட ஓரளவு. ஆனாலும் அந்த சினிமோட்டோகிராஃபி எல்லாமே வந்து பெரிய அளவில் பேசப்படலை. நான் டிசப்பாயிண்டடாக இருக்கேன். இல்லை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஸ்டோரி இருந்தால் தானே இருக்கும். ஆனால் எடுத்தோன்னு ஒரு 3வது நிமிஷத்துலேயே கதைக்குள்ளே போயிடுறாங்க. அந்த கதையை கரெக்டாக டீட்டெயில் பண்ணாமல் சுமாராக தான் போது. பிலோ ஆவரேஜ் தான். பிலோ ஆவரேஜ். பிலோ ஆவரேஜ் உங்களுக்கு என்ன சொல்கிறது? வெயிலுக்கு ஏசியில் சுத்தம் இல்லைன்னா நீங்கள் எத்தனை அளவுலாம் வந்து உட்காரல தேட்டருக்கு. அதுதான் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு வந்து 4 கொடுக்கலாம். சாங்லாம் எந்த அளவுக்கு? சாங்கு அது சுந்தர் சி சாரோடைய படம் மாதிரி இல்லை. அதுதான் கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே நல்லா பண்ணுறவர் இந்த 2025 எப்படி கொடுக்கணும் அதை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். என்ன பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்? அவருடைய பேட்டர்ன்லேயே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். மதகராஜா 13 வருஷத்துக்கு முன்னாடி படுத்த படம். அதுவே அந்த பேட்டர்ன்லேருந்து அப்படியே மாறாமல் அப்படியே இருந்துச்சு. ஆரம்பம் முதல்ல கடைசி வரை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் கூட ஒரு சாங்கை போட்டு அப்படி ஃபீல் பண்ணி அனுப்பியிருப்பாப்புல. ஸோ அது கூட இதில் பண்ணலை. லாஸ்ட்டில் நான் பண்ண போகிறேன் நானும் சொல்லிட்டு என்ன செய்றாரு, இந்த படத்தோடைய செகண்ட் பார்ட் லீடு கொடுத்துருக்காரு அதே கேங்கர்ஸை வச்சு. எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகும். யாரோடது? இல்லை, சுத்தமாக இல்லை. அதே தலைநகர் பேட்டில் கொஞ்சம் வாடாங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. வடிவேல் சாரோட டைமிங் மிஸ் ஆனதுனால சிரிக்க மாதிரி இல்லை. ரியலி டிசப்பாயிண்டட்.